அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ்வோட அருளால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாம் ரமலானோட மிக பாக்கியமான கடைசி 10 நாட்களை அடைந்து விட்டோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான், இந்த நாட்களில் தான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு இரவு, லைலத்துல் கத்ர். திருக்குர்ஆனில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னா, இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அதனால் இந்த லைலத்துல் கத்ர் இரவானது கடைசி 10 நாட்களில் எந்த இரவாக வேணாலும் இருக்கலாம். அதனால தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கடைசி 10 நாட்களில் அதிகமாக இபாதத் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் அனைவரும் அதிகமாக திருக்குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். நிறைய பாவ மன்னிப்பு துஆ ஓதணும். நம்முடைய தொழுகையை பேணி தொழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு அதிகமாக திக்ரு ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இரவில் நிறைய திக்ருக்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் சிலர் யோசிப்பாங்க, இந்த இரவில் என்ன திக்ரு ஓதலாம், என்ன துஆ ஓதலாம் என்று. அப்படி யோசிக்கிறவங்களுக்கு உதவியாக தான் இந்த வீடியோ. இந்த பதிவில் பாக்கியமான இரவில் சொல்ல வேண்டிய 22 சக்தி வாய்ந்த திக்ருகளை உங்களுடன் பகிரப்போகிறேன். நீங்கள் இன்று இரவு இந்த திக்ருகளை மனதார சொல்லினால் அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. அப்படின்னா நேரத்தை வீணாக்காமல் இன்று இரவு நாம் சொல்ல வேண்டிய 22 திக்ருகளை பார்க்கலாமா? முதல் திக்ரு சுப்ஹான் அல்லாஹ். இது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான திக்ரு. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, அல்லாஹு தாலா எல்லா குறைகளிலிருந்தும் தூயவன், அதாவது அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன். இரண்டாவது திக்ரு அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கும் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். மூணாவது திக்ரு அல்லாஹு அக்பர். இதனுடைய அர்த்தம் அல்லாஹு தாலா மிக பெரியவன். நான்காவது திக்ரு லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் இல்லை. ஐந்தாவது பாவ மன்னிப்புக்கான திக்ரு அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹுவே என்னை மன்னித்தருள்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு நாளில் 70லிருந்து 100 தடவை வீதமாக இந்த திக்ரை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. ஆறாவது திக்ரு சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ் எல்லா குறைகளிலிருந்தும் தூயவன், அவனுக்கே எல்லா புகழும். தினமும் 100 தடவை இந்த திக்ரை ஓதினால் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது என்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அடுத்த திக்ரு சுப்ஹான் அல்லாஹில் அஸீம். மகத்தான அல்லாஹ் எல்லா குறைகளிலிருந்தும் தூயவன். இந்த திக்ரு அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான திக்ருகளில் ஒன்று. அடுத்த திக்ரு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் எந்த சக்தியும் இல்லை. இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஜன்னத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று. ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ. அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். அல்லாஹ் நமக்கு போதுமானவன், சிறந்த பாதுகாவலன். பிஸ்மில்லாஹ். எந்த வேலையையும் ஆரம்பிக்கும் போது சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது. நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கு அல்லாஹு தாலா 10 நன்மையை தருவான். அல்லாஹும்ம அஃபிர்லி. அல்லாஹுவே என்னை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹும்ம அர்ஹம்னி. எனக்கு கருணை செய்வாயாக. அல்லாஹும்ம அஹ்தினி. என்னை நேர்வழி நடத்துவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி. ஆரோக்கியம் தருவாயாக. அல்லாஹும்ம அர்ஸுக்னி. ரிஸ்க் தருவாயாக. ரப்பி அஃபிர்லி. என் இறைவா என்னை மன்னிப்பாயாக. ரப்பி ஜித்னி இல்மா. என் இறைவா எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஜன்னா. அல்லாஹுவே ஜன்னத் தருவாயாக. அல்லாஹும்ம அஸ்ர்னி மினன்னார். நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக. சுப்ஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எல்லா குறைகளிலிருந்தும் தூயவன். எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹு தாலா மிகவும் மகத்தானவன். லைலத்துல் கத்ர் இரவில் நாம் செய்யும் சிறிய நல்ல செயலும் அல்லாஹுவிடத்தில் பெரிய நன்மையாக எழுதப்படும். அதனால் திருக்குர்ஆனில் அல்லாஹு தாலா நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த 22 திக்ருகளையும் ஓத ஆரம்பிக்கலாம். யா அல்லாஹ், எங்கள் துஆக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.